Hello dear students, welcome to Maximum KMA channel. 10th standard maths chapter 8 la exercise 8.1 la 6th sum kana solution பார்க்கலாம். A wall clock strikes the bell once at 1 o'clock, 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock and so on. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வால் கிளாக் இருக்கு. ஒரு கடிகாரம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மணி வந்துச்சுன்னா கரெக்ட்டா ஒரு டைம் வந்து பெல் அடிக்குது. 2 மணி ஆச்சுன்னா 2 தடவை பெல் அடிக்குது. 3 மணி ஆச்சுன்னா 3 தடவை பெல் அடிக்குது. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம லைவாக வந்து சில இடத்துல நம்ம பார்த்துருப்போம். சில சர்ச்சஸ் கோயிலெல்லாம் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1 மணியோ 2 மணி அடிச்சுன்னா 2 பெல் அடிச்சுட்டு டைம் வந்து 2 மணி 3 மணின்னு சொல்லும். அப்போ 3 பெல் அடிக்கும். அதுதான் அவங்க வந்து சிமுலேஷன், அது வந்து ஒரு சிமுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே. அப்போ அந்த சிமுலேஷனில் அது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பெல் ரேங்க் பண்ணணுமோ அத்தனை பெல்லை வந்து அத்தனை டைம்ஸ் வந்து அது கொடுக்கும். இப்போ 1 மணிக்கு ஒரே ஒரு பெல் ரேங்க் ஆகும், 2 மணி ஆகிடுச்சுன்னா 2 தடவை பெல் ரேங்க் ஆகும், 3 மணிக்கு 3 தடவை, அதே மாதிரி 12 மணிக்கு என்ன தடவைனா 12 தடவை பெல் வந்து அடித்ததுக்கப்புறமா 12 o'clock அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஹவு மெனி டைம்ஸ் வில் இட் ஸ்ட்ரைக் இன் பர்டிகுலர் டே? ஒரு நாளைக்கு அது எத்தனை தடவை அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ். அந்த மாதிரி எத்தனை தடவை அந்த பெல் வந்து ஸ்ட்ரைக்கிங் பெல் எத்தனை தடவை அந்த ஒரு நாளைக்குள்ளே ஒரு டேயில் எத்தனை தடவை அது ஸ்ட்ரைக் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வால் கிளாக் எடுத்துப்போம். இப்போ இந்த கிளாக்கில் இங்கே 12, இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 3, இங்கே 9 இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 12 o'clock ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. மிட் நைட்டுன்னு வச்சுப்போம். நைட்டு விடிய காலம் 12 மணிக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 12. இந்த 12 திரும்பியும் நைட்டு விடிய காலம் வந்து 12 AM இருந்து மறுபடியும் இந்த இடத்துல 12 வரும்போது என்ன ஆகும்னா மதியம் 12 மணி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ரொட்டேஷன் போகுங்களா? அப்போ இன்னொரு 12 வரும்போது தான் அது என்ன ஆகும், 12 AM ஆகும். அப்போ 2 ரொட்டேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது, ஒரு பகல் ஒரு நைட் இருக்குது. இப்போ 2 தடவை என்ன ஆகும்னா இந்த கிளாக் வந்து அந்த பெல் வந்து ரேங்க் பண்ணும். எப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அண்ட் இந்த 12 வச்சுப்போம். ஓகேங்களா? இந்த 12ஓட சேர்த்து. இப்போ இது வந்து விடிய காலையில் 1 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மதியம் 12 மணி ஆகிடுச்சு. இந்த 12 மணிக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்னா இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நைட்டு மறுபடியும் அந்த டைம் வந்து விடிய காலையில் 12 ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 தடவை இது வந்து அக்சஸ் ஆகி சவுண்டு கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 1 மணிக்கு இங்கே ஒரு தடவை ஒரே ஒரு பெல் அடிக்கும். அதே மாதிரி இது வந்து விடிய காலை மதியம் 1 மணிக்கு ஒரு தடவை பெல் அடிக்கும். அப்போ ஒரு நாளில் எத்தனை தடவை இந்த ஒரு ரேங்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 2 டைம்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 2 தடவை பெல் அடிச்சிடுச்சு. இந்த 2 மணின்னு பார்க்கும்போது விடிய காலையில் 2 மணிக்கு 2 தடவை பெல் அடிச்சிருக்கோம். திரும்பவும் மதியம் 2 மணிக்கு 2 தடவை பெல் அடிச்சிருக்கோம். இப்போ 2 + 2 என்ன ஆச்சு, 4 ஆகிடுச்சு. சிமிலர்லி விடிய காலம் 3 மணிக்கு டிங் டிங் டிங்னு 3 தடவை அடிக்கும். அதே மாதிரி மதியம் 3 மணிக்கு என்ன சொல்லுவோம், 3 தடவை பெல் அடிச்சிருக்கோம். அப்போ இங்கே 3 தடவை இங்கே 3 தடவை என்னாச்சு, 3 6 ஆகிடுச்சு. 4 o'clock நைட்டு விடிய காலம் 4 o'clock பார்த்தோன்னா 4 தடவை ரேங்க் ஆகிருக்கும். திரும்பவும் ஈவினிங் திரும்பி 4 மணி வரும்போது 4 தடவை ரிங் ஆகிருக்கும். அப்போ 4 + 4 என்ன ஆகிடுச்சு. இப்படியே கான்ஸ்டண்ட்டாக இது போகும்போது எப்படி போகும்னா 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 இத்தனை தடவை இது வந்து ரிங் ஆகிருக்கும். இப்போ 1 மணின்றது இந்த இடத்துல 2 தடவை ஒரு ரேங்க் 1 மணிக்கு அடிக்கும், அது நைட்டு அண்டு காலையில். அதே மாதிரி விடிய காலையில் 4 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு அண்டு 3 மணிக்கு. இந்த மாதிரி வந்து 2 டைம்ஸ் ஆஃப் த பெல்ஸ் வந்து நமக்கு 2 தடவையாக அது வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 12 hours, ரெண்டாவது ஒரு 12 hours. அப்போனா அந்த டியூட்டி என்ன ஆகுதுன்னா 2 டைம்ஸ் அதோடைய டியூட்டி வந்து பார்க்கும். 1 மணிக்கு ஒரு பெல் அடிச்சதுன்றது 2 தடவை அது வந்து அந்த ஆக்ஷனாக நடந்திருக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல இன்புட்னு பார்க்கும்போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மெனி டைம்ஸ் இட் ஸ்ட்ரைக் இன் எ பர்டிகுலர் டே? ஒரு பர்டிகுலர் டேயில் இது எத்தனை தடவை வந்து ரிங் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் டேயில் 12 மணி நேரத்துக்கு அது எத்தனை தடவை ரிங் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கும்போது இந்த 1 மணிக்கு என்ன பண்ணியிருக்குன்னா 2 தடவை, 1 மணிக்கு ஒரு தடவை அடிச்சிருப்போம். 2 மணிக்கு அங்கே 2 தடவை, இங்கே 2 தடவை 4, 3 மணிக்கு 3 6 தடவை, 4 மணிக்கு 4 8 தடவை, 5 மணிக்கு 5 10 தடவை. இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த 12 மணி நேரங்கள் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகும். 2 டைம்ஸ்ன்றது சரிங்களா? 2 12 hours சேர்ந்தால் தான் ஒரு 24 hours. அப்போ அதை தான் ஒரு 1 டேவாக அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுதான் இப்படி புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? 18 20 22 24 இதுதான் நமக்கு இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் பண்ணக்கூடிய இன்புட்ஸ்.
இப்போ நமக்கு எக்ஸ் பார் என்னன்னு தெரியணும். எக்ஸ் பார்னா என்ன, மீன் ஃபைண்ட் பண்ணுறோம். மீன் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூனா வி வில் கோ வித் த மீன் மெத்தட். ஸோ மீன்னா என்னென்னா எக்ஸ் பார்ன்றது சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ், எல்லா அப்சர்வேஷன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எத்தனை இருக்குன்றது. இந்த இடத்துல n அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரும். ஏன்னா 1 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வி கெட் அஸ் 12. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும்னா, இங்கே ஒரு 24, 26 ஒரு 20 ஆட் பண்ணால் 46, 46 ஒரு 20 66, 66 கூட ஒரு 18. ஸோ 66 76 76 இங்கிறது 80 20 100. ஸோ மொத்தமாக இதை ஆட் பண்ணும்போது we will get 156. இந்த சம்மேஷன் வந்து நமக்கு 156 கிடைக்கும் மொத்தத்தையும் ஆட் பண்ணும்போது. அண்ட் தென் சரி, நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 8 எடுத்துருக்கோங்களா. இந்த 2 4 வந்து 6 ப்ளஸ் 6 வந்து 12 ப்ளஸ் 8 20 ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த 10 12 இது ரெண்டு ஆட் பண்ணால் 22, 14 + 16 30, 18 + 20 38 ஆகிடுச்சு. 22 24 46, 20 22 42, 30 38 68, இது ஒரு 46 போட்டாச்சு. 8 10 16 1 அண்டு இது வந்து 10 14 15 156. நமக்கு 156 வந்து இந்த சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் வந்திருக்கு. இந்த 156 டிவைடட் பை நம்ம நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பார்த்தா 12ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 12 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 12 1s are 12, ரிமைனிங் 3 இருக்கும் 36, 12 3s are 36. இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் பார் வந்து மீன் வந்து நமக்கு 13. ஸோ ஓவராலாக எல்லா இடத்துலையும் நமக்கு இந்த இடத்துல 13 எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த காலமை போடாமல் டேரெக்டாகவே மைனஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் இந்த ஸ்டெப் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் இந்த டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸில் சம்திங் பாயிண்டில் வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கும். நான் இப்போ xi மைனஸ் எக்ஸ் இதிலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணுவோம். இப்போ மைனஸ் பண்ணும்போது 12 - 13 - 11 அண்டு 4 - 13 - 9, 6 - 13. ஸோ 6 13 12 6 7 மைனஸில் நமக்கு 7, 8 - 13 -5, 10 - 13 -3, 12 - 13 -1. இந்த இடத்துல 14ல் 13 மைனஸ் பண்ணால் 1, 16 - 13 3 ஆகிடும். 18 - 13 5, 20 - 13 7 அண்ட் 22 - 7. இது ஒரு 7, அது ஒரு 2 9 அண்ட் இந்த இடத்துல நமக்கு 11. 24 - 13 வந்து 11 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம xi மைனஸ் எக்ஸ் பாரை ஃபைன் பண்ணிட்டோம், அதுதான் di. பட் நமக்கு ஃபார்முலாவில் di ஸ்கொயர் வேணும். ஸோ di ஸ்கொயர் வந்து இதை ஸ்கொயர் பண்ணால் அதுதான் நமக்கு di ஸ்கொயர். 11 ஸ்கொயர் இஸ் 121, 9 ஸ்கொயர் 81, 7 ஸ்கொயர் 41. இந்த இடத்துல மைனஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ப்ளஸ் வேல்யூவாக மாறிடும். 5 ஸ்கொயர்ன்றது 25 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 9 -1 ஸ்கொயர் பண்ணால் 1, அந்த இடத்துல 1 and 3 square is 9, 5 square is 25, 7 square 49, 9 square is 81, 11 square is 121. ஸோ ஓவராலாக இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது இதுதான் நமக்கு சம் ஆஃப் த டிஐ ஸ்கொயரோடைய வேல்யூ. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா we will get 572. நவ் இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம எந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறோன்னா மீன் மெத்தட். சரிங்களா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை மீன் மெத்தட். இப்போ மீன் மெத்தட்கான ஃபார்முலா ஆல்ரெடி இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ அதில் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், we have to substitute that. sum of the di square, sum of di square நமக்கு என்ன வந்திருக்கு 572 divided by n. nன்றது இந்த இடத்துல 12. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ளே போடணும். இப்போ இந்த 572வை 12ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 6 are 12 and 2 2s are 4, remainder 1, 2 8s are 16, remainder 1, 2 6 are 12. 2 table 2 3s are 6, 2 1s are 2, 2 4s are 8, 2 3s are 6 and 3 table cancel பண்ணோம்னா 3 4s are 12, remainder 2 23 இருக்குது. 3 7s are 21 பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ 2 இருக்கும், 2 0னா 3 6 are 18, 3 6 are 18, 47 பாயிண்ட் நமக்கு 66 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 47.66. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டில் இருந்து இந்த 47.66 வெளியில் எடுக்கணும். பை ஸ்கொயர் ரூட் மெத்தட் லாங் டிவிஷனில் நம்ம என்ன பண்ணலாம், 47.66 எடுத்துப்போம்.
இப்போது பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட்ஸ் இருக்குது. அந்த 2 டிஜிட்டுக்கு ஓவராலாக நம்ம செக் பண்ணணும். ஒரு வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே கொடுக்குற 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 47 வரணும். 7 டேபிளில் பார்த்தோன்னா 7 7s are 49 ஆகிடும். ஸோ we will go with 6. இந்த இடத்துல 6 இங்கே 6 கொடுக்குறோம். 6 6 are 36. இப்போ மைனஸ் பண்ணணும். 7 minus 6ன்றது 1 ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல 4 minus 3 will become 1. நெக்ஸ்ட்டு இந்த 2 டிஜிட்ஸும் இங்கே எடுத்துகிட்டு வரோம். இங்கே பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ 1166. இந்த 6 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 12. இப்போ 12 இந்த இடத்துல 9 நம்ம இன்க்ளூட் பண்ணோம். 10 டைம்ஸ் போட்டோம் நம்ம என்ன ஆகிடும்னா 120,200 சம்திங் வரும். ஸோ 129 நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 9, இந்த இடத்துல 9 கொடுக்குறோம். இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ கொடுக்கணும். இப்போ 129 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9 9s are 81 8. 9 2s are 18 20 26. Remainder 2. 9 plus 2 will become 11. 1161 நியரஸ்ட் வேல்யூ வந்திருக்கு 1161. ஸோ இதுக்கு நம்ம 6.9 அப்ராக்சிமேட்டாக 6.9. இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் த சம் இஸ் அப்ராக்சிமேட்லி 6.9. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பசங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.